மேடையை வீட்டிற்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் வாழ்த்த வருகின்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கமான தெரிவித்து வருகிறேன். இங்கு ஒரு அதிசயமான விழாவாக எனக்கு அமைந்துவிட்டது. தாஸ் டைரக்டர் அவரை பொறுத்த மட்டும் முதல்ல நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அதிசய நிகழ்ச்சியை சொல்கிறேன். தாஸ் நான் இசையமைப்பாளர் தேவிச்சேத்தங்கள் அண்ணன் தேவானன்ட்ட பணியாற்றும் போது தேவானனுக்கு உதவியாக இருந்தவர், சபேஷ் மொழிசாருக்கும் உதவியாக இருந்தவர், ஸ்ரீகாந்த் தேவாவுக்கும் உதவியாக இருந்தவர். ரொம்ப அந்த பேர் பெற்றவர், பாக்கியம் பெற்றவர். அவர் தவிர நல்ல ரசிகன். அவர் தான் வந்து கலைஞனாக முடியும்னு சொல்லுவாங்க. அவர் முதல்ல நல்ல ரசிகன். எனது படம் நண்பர்கள் நற்பணி மன்றம் நான் எழுதி இயக்கிய படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்ற மாதிரி அந்த உரிமையெல்லாம் வளர்த்துருக்கேன். அவங்களுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படத்தையும் இந்த விழாவின் நாயகனாக கருதப்படும் இசையமைப்பாளர் திரு திவாகர் அவர்கள் ஏற்கனவே அவருடன் நான் பல படங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பாடல்களை தான் கேட்கவில்லை. மிகவும் அற்புதமான இசையில் பாடல்களை தம்பி தாசே இருக்கிறார். மிகவும் அற்புதமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. இது மாபெரும் வெற்றி அடைய வாழ்க்கை. விக்ரமன் சாரினுடைய புது வருஷம் படத்தில் ஒர்க் பண்ணுவதற்காக முயற்சி செய்த அதே காலகட்டத்தில் அப்பொழுது ரிலீஸ் ஆனது தான் என்னுடைய முதல் படம் வைகாசி படம் 1990. அந்த நேரத்தில் விக்ரமன் சாரும் மணிகண்டன் சாரினுடைய குழுவாக்கி எனக்கு சீனியர் அசிஸ்டன்டாக பணியாற்றியவர். நானும் மணிகண்டன் சார்க்கும் அசிஸ்டன்டாக பணியாற்றியவர். அது எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொண்டது. அவரை தயாரிப்பாளரை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அடுத்து இங்கே அமர்ந்திருக்கும் சென்று மாஸ்டர் திரு ஜாகுவா தங்கம் சார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகின்றன. வைகாசி பிறந்த படத்தில் தான் அவரை நான் சென்று மாஸ்டராக அறிமுகப்படுத்தினேன். அவர் வந்திருக்கிறார். ஏவிஎன் ஸ்டுடியோவில் சி தியேட்டரில் தேவானந்த் இசையில் பாடல் பதிவு நடந்து வருகின்றது. ஜாகுவா தங்கம் அவர்கள் வருகை புரிந்து அவர் தான் ஒரு சென்று மாஸ்டர் என்று சொல்லவே தான் ஒரு சென்று ஆர்டிஸ்ட் என்று தான் சொன்னார். நீங்கள் தான் மாஸ்டர் என்று நான் உடனே சொல்லிவிட்டேன். உடனே கேரளாவிற்கு வருகிறது எங்கள் படத்தில் பணியாற்றி இப்போ கூட சொன்னேன், சார் நீங்கள் நடிகர் ஆகினாக்கா நேரம் 100-200 படங்கள் ஹீரோவாக நடித்து முடிச்சிருக்காங்க. அந்த படத்திலே நான் சாரை அறிமுகப்படுத்திட்டேன். சார் சார் ஒரு சார் பைப் பண்ணுறது சார் தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சினிமா வாழ்க்கையில் 35 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு டெக்னீஷியன்கள் ஒன்றாக இணைந்து பயணிப்பது, இந்த மேடையில் ஒரு சேர் தோன்றுவது என்பது மிகவும் அபூர்வமான விஷயமாக எனக்கு தோன்றியது. காரணம், சினிமாவிலேயே நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு காரணம், முதல் படத்திலிருந்து சினிமாவை உண்மையாக உள்ளபூர்வமாக நேசித்ததுதான். அந்த நேசிப்பு, அந்த அர்ப்பணிப்பு நமது தயாரிப்பாளர்களிடம் இருக்கிறது என்பதை அவருக்கு இந்த படம் வெற்றியடைய மாபெரும் வெற்றியடைய வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ்ல பேசுறது. அதனால கேட்க பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்துக்கு சான்ஸ் தந்த ஃபர்ஸ்ட் ரைனி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தெரிவித்துக்கொள்றேன். அவரால் தான் இந்த படத்தில் சான்ஸ் கிடைச்சது. அண்ட் சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். மேடைகளுக்கு பெரியவங்களுக்கும் படத்தை பார்க்குறவங்க அனைவருக்கும்
என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பாண்டிச்சேரி. என்னன்னா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எனக்கு பெரியவங்க வந்து பெற்றவங்க பேரண்ட்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஏன்னா எனக்கு சின்னதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு இந்த மாதிரி படத்தில் வந்து ஆக்டிங் பண்ணுறதுன்ட்டு. இதுனாலே தான் ஃபஸ்ட்டு மூவி வந்து பிச்சைக்காரன் பார்ட் 2 வந்து ஒரு 4 சீனில் ஆக்டிங் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ண அத்தனையும் வந்து எடிட்டிங் கட் ஆகிடுச்சு. இதனால் மனசில் வந்து ரொம்ப ஃபீலிங் உண்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தாசர் இன்ட்ரடியூஸ் ஆனார். தாசர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளையாட்டுக்காரன் மூவியில் வந்து ஒரு ஃபைட் சீன் எல்லாம் பார்த்தாரு. அது என்னுடைய திறமையை தான் பார்த்தாரு. அவர் பார்ப்பாரா இல்லை பண்ணுவாரா அப்படின்னு ஒரு இதில் இருந்தார். அந்த இதில் பார்த்தோன்னா அந்த டக்குன்னு மூவி இது டக்குன்னு எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் எனக்கு பதட்டமாக இருக்கு. ஏன்னா ஸ்டேஷனுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பேசிகிட்டு இருக்கேன். அந்த இதில் தான் வந்து சார் எடுத்தோன்னே என்னை சரி நல்லா பண்ணுறீங்க, நான் இருக்கேன் தெரியுமா, நீ பண்ணு, நான் கூட அவன் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டில் ஷார்ட்டு அதில் வந்து கொஞ்சம் 2 டேக் ஆகிடுச்சு. அவரோட கண்ணை பார்த்தேன். அந்த கண்ணு தான் எனக்கு வந்து நடிக்க ஆக்டிங்கே கொடுத்தது. அவர் சொல்லாமல் சொல்லி கொடுத்தது அந்த கண்ணு. என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு தந்து மேலும் மேலும் வளர்த்துக்கு இந்த நாகரிக பயணம் ஒரு பயணமாக அமைஞ்சு வெற்றி பயணமாக முடிக்கின்ற என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முன்னோடிகள் அவர்களுக்கும் நாட்டுக்கு எல்லாருக்கும் பத்திரிகை எல்லாருக்கும் வரவேற்கிறேன். நாகரிக பயணம் நிச்சயமாக ரொம்ப நீண்ட பயணம் அது. இயக்குனர் காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாரு. நிறைய இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிக்கிறதால நான் மியூசிக் பற்றி பேசுகிறேன். மியூசிக் பண்ணணும்னு வரும்போது மியூசிக் பண்ணணும்னு பண்ணும்போது நான் கேட்டேன் லிரிக்ஸ் பாட்டு அவரே எழுதுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே லிரிக்ஸ் சொல்லிட்டாரு, சரி ஓகே டியூன் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணும்போது இல்லை டியூனை நானே சொல்லணும் ஆரம்பிச்சார். சரி ஓகே டியூன் சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்கிற டியூனு ஸ்கேலில் உட்காருல அப்படின்னா பரவாயில்ல கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் வச்சே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு நிறைய பண்ணி தான் இப்போ அந்த பாட்டு வந்துருக்கு. உண்மையிலே இப்போ பாட்டு வந்தது அவரோட டியூனில் பண்ணது தான். எதிர்பார்க்கணுமோ அது டைம் எடுத்து அழகாக பண்ணி கொடுத்தாரு. எதுவும் கோச்சிக்க மாட்டாரு. இருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதானே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் போடுவார். இது பாருங்க இல்லை சார் அவன் சொல்கிறல எனக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குல்ல, இவன் இப்படி தான் சார் பாடுவான் பாடணும். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மனுஷனுக்கு சார். அதெல்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி இப்போ அதுக்கு இந்த இடத்துல நம்ம நிறைய நடித்தவங்க மெயினாக வில்லனாக பண்ண ரஜினி, அப்புறம் இங்கே நடித்த ஆளுங்க நம்ம எல்லோரும் ஒரு பேர் சொல்ல முடியல. எல்லோரும் ப்ளஸ்ஸு எல்லோரும் ஹெல்ப் பண்ணி அந்த ஊருக்கு திருவாக்கரை அங்கே இருக்கிறவங்க சார், இந்த மனோகர் சார் ப்ரொடியூசரு இவங்க எல்லாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கேஜி ஸ்டூடியோ நம்ம காந்திபுரம் சார் அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல படம் வந்திருக்கு. உண்மையிலேயே கலாப்படத்தில் வந்து எப்படி ஒரு விவசாயத்தையும் கிரிக்கெட்டு அந்த சம்மந்தம் பற்றி சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி இதில் வந்து விவசாயம் படிப்பு சம்மந்தமாக 2 பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்படி இந்த படம் நல்லா வந்திருக்கு. தேட்டரில் வந்து பார்த்து ஒரு சப்போர்ட் தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாகரிக பயணம் இசை விழா, இன்ப விழா, இது குடும்ப விழா, கலை குடும்பத்தின் திருவிழா. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சண்டை பயிற்சியாளர் என்னுடைய அன்பு சகோதரர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் மூத்த முன்னோடிகளே, இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் நடிகர் நடிகைகளே, இந்த திரைப்படத்தின் ஒட்டுமொத்த குழுவுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர் என்ற முறையிலும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நியமன செயற்குழு உறுப்பினர் என்ற முறையிலும் உங்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். இது சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திரைப்படம். விவசாயம் அழிந்துவிடக்கூடாது என்பதில் ஒரு முனைப்பாக இவர்கள் இந்த படத்தில் காட்டியிருக்கிறார்கள். காரணம், எதிர்காலத்தில் விவசாயம் இருக்குமா இல்லை என்ற ஒரு கவலை இப்பொழுது உலக நாடு முழுவதுமே தொற்றிக் கொண்டிருக்கிற ஒரு பயம்தான். அதே போன்று இந்த குழந்தைகள் படிப்பதை தடுத்து நிறுத்தி
வேலைக்கு அனுப்புவதை அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்து குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் மூலம் குழந்தைகளை வேலையில் அமர்த்தக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் குழந்தை தொழிலாளர்களை 10-15 வருடமாக ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது குற்றம் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார்கள். இது அனைத்தும் மக்களின் எதிர்பார்ப்பை போன்றதுதான். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் அனைத்து பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த திரைப்படம் திரைக்கு வந்து வெளிவிழா காணுகின்ற சமயத்தில் அனைவரும் திரையரங்கில் சென்று இந்த திரைப்படத்தை பார்த்து ரசித்து இந்த திரைப்படம் வெற்றியடைய உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டும் தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க அனைவரும் நண்பர்களுக்கும் வணக்கம், மீடியாக்களுக்கும் வணக்கம். நாங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். சாரு, தேவர் சாரு, மலவா சாரு இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நான் வந்து சார் சொன்ன மாதிரி, ஆதரவாய் சொன்ன மாதிரி தேவா சாட்சி மூலம் வெளியே வந்தேன். அங்கே வந்து விஜயன் சார்ட்டு நரசிம்மா பண்ணும்போது ஆஃபீஸ் பாய் தேவசாங்க சார்கிட்ட 2002 மனசுக்குள்ளே இந்த படம் நான் மைசூரில் சார் கேட்டேன். அங்கே இருந்தேன். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சிஜே சினிமா தவசி அப்புறமா வர்ணஜால எல்லாமே ஆஃபீஸ் பாய் வந்து ஒர்க்கு கிடைச்சாங்க. ஏன் ஆஃபீஸ் பாய் பண்ணலாம் தங்கத்து கிடையாது சென்னையில். அதனால் அங்கே ஆஃபீஸ் பாய் இருந்தால் அவ்வளோ ஆஃபீஸ் தாங்க பார்த்து வெளியே வந்து அப்புறம் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராபர்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சங்கமி வாங்கிட்டு அது கூட ஒர்க் பண்ணி வெளியே வந்து படம் கதையில் போய் சொன்னேன், பிடிச்சிருக்கு பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால் படத்தை பண்ணேன். இந்த நாகரிக பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமும் அமையணும். அதுக்கு உங்களோட உதவி எல்லாமே கிடைக்கணும்னு நன்றி தெரிவித்துக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாகரிக பயணம் படம் ப்ரொடியூசர் பேசினாங்க, நண்பர்களாக பேசினாங்க. டைரக்டர் வந்து ஆல்ரெடி என் குருவான ராதா பாரதி சார்கிட்ட இருந்து வந்திருக்காரு. சொன்னார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறத விட இஷ்டப்பட்டு பண்ணணும். இஷ்டப்பட்டு பண்ணும்போது எல்லாமே வெற்றி தான். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நான் வாழ்த்துக்கிறேன். எனக்கு வந்து மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கும் மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன். நம்ம கருணா சார் அவருக்கும் வணக்கம் சொல்கிறேன். அவர் எவ்வளோ வேலை இருந்தாலும் கதையில் வந்திருக்காங்க. குறிப்பாக ராதாபாரி சார் நீங்கள் தமிழில் அறிமுகப்படுத்தினது வரலாம். வாரியாரிசிக்கு வந்திருக்க எனக்கு முதல் படம். அவர் கூட உட்காந்து நான் பேசுகிறது ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இப்போ 78 ஹிந்தி படம் மாஸ்டர் போய்ட்டு ஹிந்தி படம் பண்ணிட்டேன். தமிழில் வந்து எனக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க சார் வந்து பிரசாந்த்லாம் ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த படமே நான் பண்ணேன். அதை சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது ஒரு 2 மணி நேரம் தான் ஃபைட்னா இருக்கும். என்ன சார்? ஆக்சுவலாக அங்கே டிக்கெட் போட்டாச்சு. அடுத்த வீட்டுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய பேர் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா நான் வந்து அங்கே பாம்பேயில் வந்து ஹிந்தி படம்லாம் 5 நாள் 6 நாள் பார்த்து தான் பண்ணுவோம். ஹீரோ வந்து 11 மணிக்கு தான் வருவாங்க. இங்கே 6 மணிக்கு சார் போட்டு வந்துடுவார். 6 மணிக்கெலாம் வந்து ஸ்பாட் ஒர்க்கு. அந்த படம் மிகப்பெரிய வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு படம் எல்லா படம் எல்லாமே வெற்றி படமாக சாருக்கு அமைஞ்சிச்சு. இன்னும் ஒரு படம் பண்ணி பெருசாக வரணும். ஏன்னா நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் உடல்நிலையை நல்லா பார்த்துங்க சார். ஏன்னா மனுஷன் வந்து நம்ம உடம்பு தான் முக்கியம். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சின்னவர் நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கணும். திருப்பியும் உங்களுக்கு வேண்டுகோளாக இருக்கிறேன் சார். இந்த படத்தில் ஹீரோ வந்து நல்ல ஒரு கராட்டே தெரியுமா? கராட்டே தெரியுமா? சொல்லிவிட்டா பண்ணுங்க. இல்லை கிக் அடிச்சிங்க, அதனால கேட்டேன். ஓகே, சொல்லிவிட்டா பண்ணுவான். ஓ தயார் பண்ணு. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. நல்லா முயற்சி பண்ணுங்க. ஆனால் என்ன படம் நடிக்க கொஞ்சம் மேக்கப் போடுங்க. இல்லை என்னன்னா எவ்வளோ தான் ஆளுங்க இருந்தாலும் மேக்கப் பண்ணணும். ஹீரோயின் கூட சொன்னேன், என்ன மேக்கப் போடாமலே நடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சினிமாங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து இவ்வளோ தான் பார்க்குறோம். ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஒரு முகம் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன அந்த ஏதாவது தெரியும், அந்த ஷேடோலாம் தெரியும். அதுக்காக லைட்டாக மேக்கப் போட்டுக்கணும். அது பண்ணிட்டு நடிக்கணும். டைரக்டர் வேண்டுகோள் எங்கே டைரக்டர் அப்படி கேட்டுக்கிறேன். அவர்லாம் சொல்லிப்பாரு மேக்கப் பண்ண அப்படியே நடிங்க அப்படி சொல்லிப்பாரு. லைவாக தான் வேணும். நீங்கள் சொன்ன கதை நல்ல கதை. ஏன்னா வந்து விவசாயம் வந்து எல்லாம் படிக்கிற பசங்களை வந்து வேலைக்கு போக சொல்லிட்டு படிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை எதிர்த்து நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் அதுக்கே நடத்துறாரு. அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து படித்தவங்க எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க. அதான் உண்மையான விஷயம். ஏன்னா விவசாயம் இல்லைன்னா உலகமே கிடையாது. அதுவும் உண்மையான விஷயம். இன்றைக்கி வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே வந்து ஒரு 1000 இந்திக்காரங்க வந்து நம்ம போலீஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம கையால் ஆகாதவனாக தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன்.
அவன் இயற்கையாக மேலே வந்து போதையில் தண்ணியில் போதை ஜிக்கே வந்து செத்தாங்க. நம்ம போலீஸ் அடிக்கிறான், நம்மளாம் பேசாமல் இருக்கணும். ஏன் நம்ம அடிக்கக்கூடாதா? நமக்கு அடிக்க தெரியாதா? ஆனால் போலீஸ் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அது ஒன்று பார்க்க வேண்டியது. இப்போ கர்நாடகா போகணும்னு நீங்கள் யாருன்னா கர்நாடகா ஷூட்டிங் போவோம், எங்களை வந்து நைட்டு வந்து அடிக்க வருவாங்க. போலீஸில் போனால் போலீஸ் வருவாங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க கர்நாடகாவில் வந்து, ஏன் எங்கே சாப்பாடு சாப்பிடுங்கன்னு கேட்பாங்க. அதனால் கர்நாடகாவில் ஒருத்தர் கூட நுழைய முடியல இன்றைக்கு வரைக்கும். அது வட்டார நாகராஜன் ஒரு தலைவராக இருந்து வர்றவங்களாம் அடிப்பார். ஊர் மக்கள் போலீஸ் எல்லாம் சப்போர்ட்டு. நம்ம போலீஸை அடிக்கிறாங்க, நம்ம போலீஸை அதை பார்த்துருக்கீங்க, நியூஸில் பார்த்துருக்கீங்க. இப்போ பேசாமல் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நிறைய பேர் குடிக்கு அடிமையாகிட்டாங்க. அந்த குடியை வந்து மேக்ஸிமம் விடணும். உலகத்திலே அம்மா அப்பா தான் பெரியவங்க. அதுக்கப்புறம் உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கிறது நம்மளை பிடிக்கணும். நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான். சராசரி உயிர் வந்து 120 வயசு. 80 வயசில் செத்தாலும் சரி, 60 வயசில் செத்தாலும் சரி, 50 வயசில் செத்தாலும் சரி, அந்த உயிர் வந்து மேலே போகாது, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு இன்னும் நிறைய கொடுமைகள் அனுபவிக்கும். அதுக்கு உடம்பை நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் நிம்மதி உட்கார முடியும். அவனோட சக்கரத்தை வந்து சரி பண்ண முடியும். அந்த சக்கரத்தை சரி பண்ணாக்க நீங்கள் 200 வயசு வரைக்கும் ஈஸியாக வாழலாம். 120 ஈஸியான வாழ்க்கை. அது வந்து எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனால் எல்லாம் சாராயம் குடிக்கிறாங்க. ஏன்னே தெரியல. அந்த குடி போதையை கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாம் ஏமாத்துறது தான் நிறையா பேர் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து கில்டன்னு வச்சுருக்கோம், தயாரிப்பு சங்கம் இருக்குது, சாம்பர் இருக்குது, நடப்பு தயாரிப்பு சங்கம் இருக்குது. இது இல்லாமல் புதுசாக இடையில போடுறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து 2000 ரூபா கொடுத்தாங்க லைஃப் நம்பர்ஸ் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. அவன் யாருன்னே விசாரித்தா அவன் வந்து 13 பொண்ணு சினிமா எடுக்கிறேன்னு இதே பண்ணான். நாகர்கோவிலில் கிட்டத்தட்ட அவங்கள கேஸு நான் தான் அவனை பிடிச்சி கொடுத்தேன். போலீஸு தப்பிச்சவங்க இதெல்லாம் பிடிச்சி நான் கொடுத்தேன். இது மாதிரி வசூல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மீடியா மூலயமா நான் இதை பேசுகிறது என்னென்னா, மீடியா சொல்லுங்கள், மக்கள் ஏமாந்துடக்கூடாது. ஒரு 2000 ரூபான்னா கூட 1000 பேர் 2000 பேர் 2000 ரூபா ஈஸியாக சேர்ந்துருவாங்க. இப்போ சாதாரண ஒரு சங்கத்தில் சேரனா 1.5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு சங்கு எங்களுக்கு சேரணும்னா 1.5 3 ரூபா வரைக்கும் ஆகிடும். ஒரு டான்ஸிங்கில் 3 ரூபா, ஒரு மேக்கப்பில் 3 ரூபா 3000 ரூபான்னு நினைக்கிறேன். காஸ்டியூம் தான் எல்லா சங்கத்துலையும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறேன், எல்லா சங்கத்துக்கும் 2000 ரூபாய். இவன் யாருன்னா இவனுக்கு சினிமா தெரியாது. இவன் வந்து பணத்தை மட்டும் வாங்கிக்குவான். வாங்கிட்டு பெண்கள் வந்து ஏமாற்றி அது என்ன அசிங்கப்படுத்தணும் பண்ணிட்டு 13 கேஸ் தான் பாருங்க ஒருத்தனால. இதை வந்து மீடியாவுக்கு ஏன் சொல்லணும்னா, நீங்கள் சொல்லும்போது மக்கள் இதை பார்த்துட்டு பணம் கட்டி ஏமாற வேண்டாம். நம்ம 2000 ரூபா தான் போனால் போகுதுன்னு நினைக்கிறத விட திருடனை வாழ வச்சிடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். நல்லவனை வாழ வைக்கிறது தப்பு இல்லை. நல்லவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அவங்க பணம் வசூல் வருமானம்லாம் கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் கெட்டவனுக்கு 1 ரூபா கொடுத்தீங்கன்னாலும் நீங்கள் அதை விட மேலே கேட்டாங்க. புரட்சியில் வந்து அதை தான் சொல்லுவார். திருட ஒருத்தன் திருடிட்டு போகும்போது நீ பார்த்துக்கிட்டு பேசாமல் தான் நீ அதை விட மேலே இருக்குது பெரிய திருட அப்படிம்பாரு. அது ஒரு சினிமாவில் சொல்ல என்கிட்ட நேரில் சொன்னது. அது மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒருத்தன் கெட்டவனுக்கு 1 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட இந்த 1 ரூபா கொடுக்குற நீங்கள் அதை விட கெட்டாமல் இருக்கீங்க. அதனால் யாரும் தயவு செஞ்சு தயாரிப்பு சங்கம் வச்சுருக்கோம், சண்டிகன் வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கோம் சொல்லி பணத்தை பொருந்ததை ஏற்பாடு பண்ணுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரும் பணம் கட்டாதீங்க. இந்த அது வந்து இப்போ நான் நாகரிக பயணங்களை இதில் சொல்கிறது எனக்கு வாய்ப்பு கிடச்சி. தயாரிப்பாளரும் சரி, டைரக்டரும் சரி, இந்த நடிகரும் சரி, நடிகைகள் அனைவருமே அனைத்து டெக்னீஷியனும் வெற்றி பெறணும். வெற்றி பெறக்கான முயற்சி உங்கள்கிட்ட இருக்குது, அது பயிற்சி உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எடுத்து படத்தை மீண்டும் மீண்டும் நிறைய படம் எடுக்கணும்னு மனமாற உளமாக கேட்டு வேண்டிக்கிட்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். உலகத்திலே வந்து இந்தியாவில் பிறக்கிறது தான் ரொம்ப புண்ணிய நாடு. இந்தியா தான் புண்ணிய நாடு. அதில் தமிழ்நாடு பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் வர்மக்களையும் நோக்குகளையும் பல வீரக்கலைகளும் மருத்துவ கலைகளும் ஒரே நாடு உலகத்தில் தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வருக, வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.